மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு நல்லா லைவா காணோம் ப்ரீமியரா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா மக்களே, ஸோ ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு ப்ரீமியரா தான் இருக்கும். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்தா நம்ம வந்து திருப்பி லைவ் வருவோம். ஸோ இந்த வருஷம் என்னோட லைவ் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த 1 வீக் வந்து நான் வெளியூர்ல இருக்கேன். ஸோ லைவ் போட முடியல, ரெக்கார்டர் தான் போட முடியுது. ஸோ வீடியோ எடுத்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோச்சிக்கிறாதீங்க. ஸோ நெட் கனெக்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் கோச்சிக்கிறாதீங்க. ஸோ கிளாஸ் ரெகுலராக கண்டினியூஸாக வந்துடும். ஸோ ரெகுலராக கண்டென்ட் உங்களோட வந்து சேர்ந்துடும். ஸோ வேணுன்றவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போயிடலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து 22 23 தேதியோட நிற்கிது. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னென்னதான் பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. ஸோ என்ன எப்போ எந்த டவுட்னாலும் நீங்கள் எப்போலாம் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ வேணுன்றவங்க ராயல் பாஸோ வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன ஆஃபரு, என்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க எந்த பேக்கேஜ் வேணுமோ, ராயல் பாஸ் வேணும், இல்லை எனக்கு வீடியோ கோர்ஸ் வேணும், இல்லை எனக்கு பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட் எவ்வளோ தரமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ரெகுலராக உங்களுக்கும் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, படிங்க, வச்சிருந்தா பெஸ்ட்டு, படிக்கணும். ஓகே, டன். ஸோ போலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டிசம்பர் 24 2024 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஸோ 22 23 பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 24 என்ன சம்பவம் நடந்துகிட்டதை பார்த்துலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நேஷனல் கன்சியூமர் டே 24 டிசம்பர். அதாவது நேஷனல் கன்சியூமர் டே வந்து டிசம்பர் 24 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இந்த டே வந்து 1986 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டே வந்து அப்சர்வ் பண்ணாங்க. இந்தியாவில் நடக்குது நேஷனல் கன்சியூமர்ஸ் டே. அது வந்து இன்டர்நேஷனல் கிடையாது. நேஷனல் கன்சியூமர்ஸ் டே டிசம்பர் 24 நடக்குது. ஐ மீன் செலிப்ரேட் பண்ணப்படுகிறது, அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து எதற்கானது? இந்த டிசம்பர் 24 1986 தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து திருப்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணது வந்து இப்போ 2019 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 சொல்லி அதை ரீப்ளேஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டே வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம். சரியா? ஸோ இது உங்களை எல்லாம் இந்த கன்சியூமருக்கான ஆக்ட் எதற்கானது அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கன்சியூமர்னா யாரு, கஸ்டமர்னா யாரு? ஸோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து இந்த வந்து பேச உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே இருக்காது. சரியா? ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றவங்க தான் கன்சியூமர். சரியா? அந்த விஷயத்தை அவங்க வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க, அவங்க கன்சியூமர். சரியா? ஸோ ஒருத்தவங்க வந்து வாங்கி எடுத்து இப்போ வந்து எப்படி சொல்றது, நம்ம சைட்ல இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம கன்சியூமர். சரியா? ஸோ இப்போ நான் வாங்குறேன் அப்படின்னா நான் கன்சியூமர், நான் யூஸ் பண்றதா வாங்குறேன், நான் கன்சியூமர். ஸோ அந்த அந்த கடைக்காரங்க எனக்கு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு நான் கஸ்டமர். நானே 2 கேரக்டராகவும் இருப்பேன். அவங்கள பொறுத்தவரை நான் கஸ்டமர். அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அதை என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு வந்து நான் காசு கொடுத்து அவரோட ப்ராடக்ட் அவர் வந்து என் ப்ராடக்ட், அவர் ப்ராடக்ட் என்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ வந்து அவருக்கு நான் கஸ்டமர். சரியா? ஸோ நான் வந்து எனக்கு யூஸ் பண்றவங்க நான் கன்சியூமர். சரியா? ஸோ இதுதான் ப்ராடக்ட், இதுதான் இந்த சின்ன டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? எஸ். ஸோ அதற்கானது என்ன? ஸோ கன்சியூமர்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்கு, ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு எந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் இருக்கணும், ஸோ அவங்களோட ஒரு கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ இதை எல்லாத்த பத்தியும் சொல்றதுக்கான டே தான் நேஷனல் கன்சியூமர்ஸ் டே டிசம்பர் 24 ரைட்டா? ரைட்டு. ஸோ நம்ம நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அன்னைக்கு டிசம்பர் 23 ஸோ நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அன்னைக்கு நம்ம ராமானுஜன் ஐயாவோட பிறந்த நாள் டிசம்பர் 22 ஸோ ரெண்டு எவ்வளோ சிம்பிளான மேக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல சிம்பிளான மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்க கூடாது. அதுக்காக ரெண்டு எவ்வளோன்னு வச்சிருக்காங்க. ஸோ நேஷனல் கன்சியூமர்ஸ் டே டிசம்பர் 24. சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை 24 மணி நேரம் நான் யூஸ் பண்ண போறேன்னா நான் கன்சியூமர். சிம்பிள், அவ்வளோதான் க்ளூவே. சரியா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டை 24 மணி நேரம் நான் யூஸ் பண்ண போறேன்னா நான் கன்சியூமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 24 டிசம்பர். கிளியர்? அப்பாயின்ட். ஸோ ட்ரம்ப் அப்பாயிண்ட் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அஸ் சீனியர் ஏஐ பாலிசி அட்வைசர். அதாவது வந்து நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, ட்ரம்ப் ஐயா, பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஐயா, யூஎஸோட பிரசிடென்ட். அவர் வந்து நம்ம இந்தியன் அமெரிக்கனான ஸ்ரீராம் கிருஷ்ணனை வந்து அவரோட சீனியர் ஏஐ பாலிசி அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான சீனியர் பாலிசி அட்வைசராக நம்ம ஸ்ரீராம் கிருஷ்ணன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டெக் பேக்ரவுண்ட்ல தான் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒயிட் ஹவுஸோட ஏஎன் கிரிப்டோ கிராசர்ல வந்து நேம் பண்ணப்பட்டிருக்காரு டேவிட் சாக்ஸோட சேர்த்து. சரியா? ஸோ இது எதற்கான ஏஐ வந்து அவங்க டெவலப் பண்ணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சீனியர் ஏஐ அட்வைசராக ஒரு இந்தியன் அமெரிக்கன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவரோட பேரு ஸ்ரீராம் கிருஷ்ணன். சரியா? ஸ்ரீராம்னாலும் கிருஷ்ணனாலும் ஒண்ணுங்க, ஏன் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பெரிய ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படின்றத அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் கிருஷ்ணன் டொனால்ட் ட்ரம்ப் ஐயாவோட சீனியர் ஏஐ அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் யூஎஸ்ல. ரைட். ஸோ யூஎஸோட கேபிட்டல் வாஷிங்டன் டிசி. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். சரியா? எலக்ட் ஆயிருக்காரு, பிரசிடென்ட் அவர் தான். ஸோ கரன்சி US டாலர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிம்பிள். இதே மாதிரி அண்ணே ஐ திங்க் ஸோ 22 23 லைவ்ல பார்த்தோம். ஸோ மடன் லோக்கர். சரியா? மடன் லோக்கர் வந்து யூஎனோட இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட சேர்பர்சனாக, யூஎனோட இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட
சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம். ஓ மை காட், போனை சைலண்ட்ல போட மாட்டேன். போன கிரிட்டு கிரிட்டுன்னு இருக்கேன்னு பார்த்தேன். கிளியர்? ஓகே, டன். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட அட்வைஸ் எல்லாம் வந்து அவரோட பாலிசி மூலமா தான் கொடுத்துருக்காரு. சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? அவரோட என்னது மகாபாரதம், பகவத்கீதை. நான் வேற மறந்து போச்சு நம்மளுக்கு. இந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும், கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த புக்கு வேற மறந்துறேன். ஸோ பகவத்கீதை மூலமா நம்மளுக்கு என்னென்ன பாலிசிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அட்வைஸ் கொடுத்தாரு யாரு? நம்ம கிருஷ்ணரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், சமிட். ஸோ 87th அகில பாரத கன்னட சாகித்ய சம்மேளனா இன் மாண்டியா கர்நாடகால நம்ம 87வது அகில பாரத கன்னடா சாகித்ய சம்மேளனா அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடந்தேறி இருக்கிறது. ஸோ இது முக்கியமா வந்து நிறைய முடிவுகள் எடுக்க போறோம். ஸோ கன்னடா லாங்குவேஜுக்காக நிறைய முடிவுகள் எடுக்க போறோம் அப்படின்றக்காக தான் இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கன்னடா லாங்குவேஜ் காம்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட் கீழே வந்து ஃபுல்லா இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? அப்படின்றக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது, இந்த மீட்டிங் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ முக்கியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கன்னடா லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய நம்ம எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எஜுகேஷன்ல, இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாத்துலயும் வந்து கன்னடா பீப்புள்ஸ்க்கு வந்து தனியா ரெகனேஷன் கிடைக்கணும். ஸோ அவங்க வந்து தனியா வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தனியா ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த 87வது அகில பாரத கன்னடா சாகித்ய சம்மேளனா அப்படின்ற மீட்டிங் வந்து நடந்தேறியிருக்கிறது மாண்டியா கர்நாடகாவில். ரைட்டு. ஸோ நான் தான் சொன்ன மாதிரி ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸோ எல்லா கன்னடா ஸ்கூலும், சரியா, எல்லா கன்னடா ஸ்கூலும் வந்து கன்னடா லாங்குவேஜ் இருக்க எல்லா ஸ்கூலுமே வந்து பில்டிங்ஸ், லைப்ரரி, பிளே கிரவுண்டு, டீச்சர்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்க. அதே டைம்ல வந்து ஸோ நான் கன்னடா ஸ்கூல்ஸ்ல கண்டிப்பா ஒரு கன்னடா டீச்சர் இருக்கணும், மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க லாங்குவேஜை ப்ரொமோட் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கான டிஸ்கஷனாக இந்த மீட்டிங் வந்து இருந்தே இருக்கிறது. ஸோ அதுல முக்கியமா அவங்க இம்ப்ளிமெண்ட் நினைச்சது அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னடா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2022. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து நான் பியூ எக்ஸாம் எழுதுறேன், ஸோ நான் இந்த மாதிரி கர்நாடகா எழுதுவேன், இந்த மாதிரிலாம் எழுதுவேன்னா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏதாவது உங்களுக்கு மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கன்னடா லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் கொடுத்தாங்களே, அந்த ஆக்டோட பேர் என்ன? கன்னடா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2022. ரைட்டு. ஸோ ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. சரியா? ஃப்ளோவில் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, வேற ஒன்று. ஸோ கர்நாடகா கேபிட்டல் பெங்களூரு, சிஎம் சித்தராமையா, கவர்னர் தவர்சந்த் கெலாட். சரியா? தவறு செஞ்சா கெலாட். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் சமிட் ஜெய்ப்பூர்ல நம்ம மோடியா வந்து இனாகிரேட் பண்ணி வச்சார். ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் சமிட்டை நம்ம ஜெய்ப்பூர்ல மோடியா இனாகிரேட் பண்ணி வச்சாரு. ரைட். நெக்ஸ்ட் பேங்க். ஸோ பேங்க்ஸ் ரெக்வெஸ்ட் ஆர்பிஐ டு ஓவர்லாப்பிங் லெண்டிங் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது என்ன கதை அப்படின்றத கிளியரா சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நீங்க ஓவர்லாப்பிங் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து பண்றதை நீங்க வந்து குறைக்கணும், அதை வந்து நீங்க தடுக்க ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்படின்னா என்ன ஓவர்லாப்பிங் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சிம்பிள் இல்லையா, ஸோ இப்போ வந்து நிறைய பேங்க்கும் இருக்கும், அவங்களுக்கான இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ற கம்பெனி ரெண்டுமே ஒரே கம்பெனி வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது, நம்ம ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஹோம் லோன் தனியாக ஒரு செக்ஷன் வச்சிருக்குது, நம்ம ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் தனியாக ஒன்று வச்சிருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் தனியாக வச்சிருக்குது. ஸோ ஐசிசி மேக்ஸிமம் இந்த பிரைவேட்ஸ் எல்லாமே வந்து தனியாக அவங்களுக்கான இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ஓவர்லாப் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஹோம் லோன் கொடுப்பாங்க, ஸோ ரெண்டு பேருமே பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்றது, பேங்க்கும் கொடுக்கும் அவங்களும். ஸோ இந்த மாதிரி ஒரே கம்பெனி, ஒரே இதுல வர ட்ரீல வர கம்பெனி வந்து ஒரு இது மேல ஒரே விஷயத்த 2-3 ஓவர்லாப்பிங்கா லெண்டிங் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே விஷயத்த இப்போ எப்படி சொல்றது, நீங்க ஃபினான்ஷியல் பேங்க் செக்டரா மட்டும் இருக்கணும், ஃபினான்ஷியல் செக்டார் மட்டும் இருக்கணும். ஸோ இந்த ஓவர்லாப்பிங் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து மற்றவங்களோட பிசினஸ் பாதிக்கப்படும், ஸோ கண்ட்ரியோட அந்த எக்கனாமி லெவலும் கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதனால அதை ப்ராஹிபிட் பண்ணும், ஓவர்லாப்பிங் வந்து ப்ராஹிபிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை வந்து நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், சரி புதுசாக கைட்லைன் கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து குறைச்சிக்கிறோம். ஸோ அதற்கான எங்களுக்கு டைம் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க்ஸும் வந்து ஆர்பிஐ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? யார் மூலமா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மூலமாக அவங்களோட ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு அது ஓவர்லாப்பிங் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைச்சிக்கிறோம், நாங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுறோம், அதுக்கான கைட்லைனும் கொண்டு வந்துடும், ஸோ அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஆல்ரெடி 2 வருஷம் அவங்க கொடுத்துருந்தாங்க, இல்லை எங்களுக்கு வந்து 5 வருஷமா கொடுங்க, அதுவும் நாங்கள் மொத்த பேரையும் கடகாரன் ஆக்கி எங்க கம்பெனியை மூடிடுறோம். ஐ மீன் அப்படிலாம் இல்லை, அப்படி சரியா? 2 வருஷம் பத்தாது, ஒரு 5 வருஷத்துக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து 5 வருஷம் டைம் கொடுக்குன்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லா பேங்க்ஸும். சரியா? அந்த மாதிரி லெண்டிங் ஆக்டிவிட்டி ஓவர்லாப்பிங் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து அந்த இதை நாங்கள் சரி பண்ணிடுறோம்னு சொல்லி ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா, 935, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ரைட். ஸோ இதே மாதிரி ஆர்பிஐ வந்து இன்சொல்யூஷன்ஸ் ஜி, ISG இன்சொல்யூஷன்ஸ்
ஐஎஸ்ஜியை வந்து நீங்க வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டரா இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த கம்பெனியோட சப்சிடின்னு சொன்னேன் நான்? ஐஎஸ்ஜி வந்து எந்த கம்பெனியோட சப்சிடின்னு சொன்னேன்? ஜேபி மார்கன், கரெக்டா? எஸ். ஸோ ஜேபி மார்கனோட சப்சிடி தான். அவங்களோட இந்த ஐஎஸ்ஜியை வந்து ஐஎஸ்சி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து பேமெண்ட் சர்வீசஸ் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் போஸ்டிங் ஆபரேஷன் பேமெண்ட் அக்ரிகேட்டரா செயல்படலாம்னு சொல்லி ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிளியர்? இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா அண்ட் பிரான்ஸ் கொலாபரேட் டு எஸ்டாப்ளிஷ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம். அதாவது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்தியாவும் பிரான்ஸ் மியூசியம் டெவலப்மெண்ட்டும் பிரான்ஸ் மியூசியம் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து சரியா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாங்க. ஸோ அது என்ன அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுகா யுகின் பாரத் நேஷனல் மியூசியம் வந்து குளோபல் கல்ச்சர் லேண்ட்மார்க்கா வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1,55,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல வந்து நார்த் அண்ட் சவுத் பிளாக்ஸ் ஆஃப் நியூ டெல்லியில வந்து கொண்டு வர போறோம். ஸோ இந்த மியூசியம் வந்து இந்தியாவோட சிவிலைசேஷன் ஹிஸ்டரியை வந்து செலிப்ரேட் பண்ற விதமாகும். ஸோ எப்படி சொல்றது, இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட முக்கியமான ஒரு கார்னர் ஷோடாகவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பண்றாங்க. யுகா யுகின் பாரத் நேஷனல் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியமா கொண்டு வர போறாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியமா இந்த மியூசியம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு ஃபேஸா வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ நார்த் பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நாங்க 2024 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2026 ஜூனுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் பிரான்ஸ் மியூசியம் டெவலப்மெண்ட் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து பண்றாங்க. பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ், பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன், கரன்சி யூரோ. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் வந்து மலேசியாவுக்கு விசா இல்லாம எத்தனை நாள் பிரயாணம் பண்ணலாம்? 30 நாள் பிரயாணம் பண்ணலாம். 30 நாள் வந்து இருக்கலாம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க, அவ்வளவு அங்க இருக்கிறதுக்கான வெல்த்தா உங்களுக்கு காசு இருக்கு, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்கு, ஸோ எல்லாமே கரெக்டான ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 30 நாளைக்கு வந்து விசா இல்லாம மலேசியாவை சுத்தி பார்க்கலாம், சுத்தி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸோ DOCA, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், லான்ச் ஆப்ஸ் டு ஐடென்டிஃபை டார்க் பேட்டர்ன்ஸ் ஆன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க டார்க் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆப்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த ஆப்போட பேரு ஜஹோ கஹர்க் ஜஹோ ஆப் அண்ட் ஜக்ரிட்டியா. 2 ஆப் சரியா? ஜஹோ கரக் ஜஹோ ஆப் அண்ட் ஜக்ரிட்டியா சரியா? 2 ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இந்த இ-காமர்ஸ்ல இருக்க டார்க் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுல டிரான்ஸ்பரன்சி ஏற்படுத்தணும், கன்சியூமர் ரைட்ஸ் வந்து பக்காவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ டார்க் பேட்டர்ன் இருக்குல்ல, அப்படின்னா என்ன பேட்டர்ன், அதான் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல எப்படி சொல்றது, டார்க் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. அமேசான், நம்மளுக்கு தெரிஞ்ச அமேசான், பிளிப்கார்ட், வேற என்ன இருக்கு, அமேசான், பிளிப்கார்ட், அலிபாபா, மீஷோ, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ நம்ம அமேசான்லேயே வந்து நம்ம திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தீங்க, ஸோ அதை பர்ச்சேஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பழைய நார்மல் ரொம்ப ப்ராப்ளம் ஆகாத சைட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி மெசேஜ். ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ நீங்க உங்களோட ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு, நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. திடீர்னு வந்து நம்ம சும்மா கார்ட்ல போட்டு வச்சிருப்போம், அது வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது. ஸோ நம்மளுக்கே தெரியாம நம்மளோட கார்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா பில்லிங் போறப்ப எக்ஸ்ட்ரா வந்து விழுகிறது. ஸோ ஹிடன் சார்ஜஸ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் சொல்லுவோம். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்காக தான் இந்த 2 ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜஹோ கரக் ஜஹோ ஆப் வந்து இ-காமர்ஸ் யூஆர்எல்ஸ் வந்து ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ்ல ஸோ எந்த மாதிரிலாம் இருக்கு, ஸோ அதை யூசர்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து அன்சேஃப், இதுல வந்து நிறைய டார்க் பேட்டர்ன் இருக்கு, ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்மளை அலர்ட் பண்றதுக்காக இந்த ஜஹோ கரக் ஜஹோ ஆப் வந்து செயல்படுது. ஸோ அதே மாதிரி ஜக்ரிட்டி ஆப் எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த யூஆர்எல்ஸ்லாம் வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கும், ஸோ அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் ஜக்ரிட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 ஆப், ஜஹோ கரக் ஜஹோ ஆப், ஜக்ரிட்டி ஆப். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி பிரகலாத் ஜோஷி ஐயா 100 கோடி ரூபாய் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்தாங்க? ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. கரெக்டா? ஸோ ஃபார்மர்ஸ்க்காக 1000 கோடி ரூபாய்க்கான கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாரு நம்ம கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபுட் மினிஸ்ட்ரி, பிரகலாத் ஜோஷி ஐயா. ரைட்டு. ஸோ நம்ம பிரகலாத் ஜோஷி ஐயாவோட கான்ஷியன்ஸ் என்ன? பிரகலாத் ஜோஷி ஐயாவோட கான்ஷியன்ஸ் என்ன யாருக்கா தெரியுமா? சூப்பரே தார்வாத் கர்நாடகா. நான் சூப்பர் நின்னது எனக்குப்பா. என்ன சார் ஃப்ளோவில் அப்படியே சும்மா பேசி நினைக்கிறீங்களா? நான் சூப்பர் நின்னது எனக்கு டக்கு ஞாபகம் வந்தோன்னே என்னை என்கரேஜ் பண்ணி. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களை எங்கேயோ கொண்டு போவோம். ஸோ அதை நம்ம சொல்லிக்கலாம், நல்லாரா சூப்பர்ரா அப்படி உங்களை நீங்களே பாராட்டிட்டீங்கன்னா மற்றவங்களும் உங்களுக்கு பாராட்டவே தேக்கம் இருக்காது, மற்றவங்க பாராட்டுறப்பையும் அதை வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிற மனசும் வரும். ஓகேவா? ஸோ உங்களை நீங்களே கரெக்டாக பண்ணிங்கன்னா பாராட்டுங்க, தப்பு பண்ணிங்கன்னா திட்டிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, கொஞ்சிக்கோங்க, உங்களை நீங்களே எதனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹார்ஷாக எதுவும் பண்ணிடாதீங்க. சோழிலே முடிச்சிடும், கழுத்துல கத்தி வச்சு படிக்கலாம் அறுத்துக்குருவேன் ஒழுங்கா படி அப்படின்னு உங்களை படகு போட்டுவிட்டு போட்டுறாதீங்க, கதை முடிச்சிடும். சரியா?
ஒரு சின்ன சின்ன செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிறது, செல்ஃபா என்கரேஜ் பண்ணிக்கிறது, செல்ஃபா பாராட்டிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணு. செல்ஃபா கொலை பண்ணிக்கிறது, செல்ஃபா ஓடி போய் குதிக்கிறது, வண்டியில ஓடி போய் விழுகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? நான் ஒன்று சொல்லி நீங்க சொன்னனாலதான் பண்ணேன் அப்படின்னு ஏன் மேல திருப்பி விட்டு போறாதீங்க. போற போக்குல கையை காட்டி விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஜிஎஸ்டி 80% நான் யூஸ் இவி கார் சேல் பை பிஸ்னஸ். அதாவது இந்த நியூஸ் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் ஐயா மேடம் வந்து இப்போ வந்து ரீசெண்டா 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து ஷேர் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய டாக்ஸ் ரேட்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் காஸ்ட் வந்து நீங்க பிசினஸா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி போடப்படும். சிம்பிள். நீங்க வந்து ஒரு கேராஜ்ல இருந்து போய் கார் எடுக்கிறீங்க, செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் கார் கம்பெனிலேருந்து ஒரு கார் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து கார் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து 18% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும். சிம்பிள். ஸோ 18% நீங்க கட்டியே ஆகணும். ஸோ மார்ஜின் வேல்யூல இருந்து சரியா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பிரைஸ்ல இருந்து 18% டிஸ்கவுண்ட் நீங்க டாக்ஸ் வந்து நீங்க கட்டணும். இவி காஸ்ட்டும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து பர்சன் டு பர்சன், இப்போ வந்து நான் வந்து கார் வச்சிருக்கேன், அதை வந்து என்கிட்ட வந்து நீங்க வாங்கிக்கிறீங்க, என்னோட பர்சனல் காரை வந்து உங்களோட பர்சனல் நீங்க வாங்கிக்கிறீங்க, அதுக்கு நீங்க காசு கொடுத்து அதுக்கெல்லாம் அந்த ஜிஎஸ்டி வந்து வேல்யூ ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிசினஸா மாத்தி விடுறப்போ கண்டிப்பா அதுக்கான வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம பாப்கார்னுக்குலாம், ஸோ பாப்கார்ன் வந்து இதை நான் பார்த்தேன், இது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு. கேரமலைஸ்டு பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி சரியா, ப்ரீ பேக் அண்ட் ஸ்பைஸ்டு பாப்கார்னுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி, அன்பேக்ட் அண்ட் அன்லேபிள்டு பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி சரியா. ஸோ கம்பெனி பொறுப்பு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு பாப்கார்னா சேல் பண்ணாங்கன்னா அதுக்கு 12% ஜிஎஸ்டி. கேரமல் ஃபிளேவர், சாக்லேட் ஃபிளேவர் பார்த்தீங்கன்னா கேரமலைஸ்டு பாப்கார்ன் அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இது அன்பேக்டு, ஸோ பேக்லாம் பண்ண சும்மா 19 ரூபா டப்பால போட்டு கொடுக்குறாங்க. அன்லேபிள்டு பாப்கார்ன், அது வந்து கம்பெனிலாம் கிடையாது, சும்மா ஒரு பாப்கார்னா அதுக்கு 5% ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க. நீ அடுத்தது இந்த மீட்டிங்ல எதெல்லாம் ஜிஎஸ்டி கொண்டு வந்துருக்காங்கன்றத அடுத்த நியூஸஸ்ல பார்ப்போம். ஸோ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன் மேம், அவங்களோட கான்ஸ்டிட்யூன்சி கர்நாடகா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து 344 கோடி ரூபாய் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ்க்கான சப்சிடியா வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் PM இ டிரைவ் ஸ்கீம் சரியா. இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 344 கோடி ரூபாய் வந்து சப்சிடியா வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. சரி, அவங்களை என்கரேஜ் பண்ற விதமாக ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் நிறைய பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கான சப்சிடியா வந்து இந்த 344 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இங்க 340 ரூபாய் கொடுத்த விதத்துக்கு அந்த பக்கம் நீங்க சேல்ஸ் பண்ணினா அது வந்து 10% ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்லி அங்கிட்டு வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஓம் பணம் ஏன் பணம் ஏன் பணம் அப்படி இருக்கு என்ன சார். இப்பெல்லாம் கவர்மெண்ட் எதிர்த்து பேசக்கூடாது, கவர்மெண்ட் எதிர்த்துலாம் பேசல, சும்மா ஜாலிக்கு சொல்றதுயா. எனக்கு ஃபீல் ஆகிறத சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், நோ அஃபென்ஸ் சரியா. ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் கங்கா ரிவர் டால்ஃபின் டாக்ட் இன் அஸ்ஸாம். அதாவது வந்து நம்ம முதல் முறையாக கங்கஸ் ரிவர்ல வந்து டால்ஃபினை வந்து டேக் பண்றது அப்படின்னு சொல்லி டால்ஃபின் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டோட மைல்ஸ்டோனா வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதற்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்ஸ், இந்தியாவோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ரிவர் டால்ஃபின், கங்கஸ் ரிவர் டால்ஃபினை வந்து பாதுகாக்கணும். ஸோ பயோடைவர்சிட்டி அதனால வந்து பாதிக்கப்படக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பைசிஸ் அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டியில. ஸோ அது வந்து இருக்கணும், அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கங்கா ரிவர் டால்ஃபின் அப்படின்ற டால்ஃபின்ஸ் வந்து டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டேக் பண்றதா வந்து அந்த இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது சரியா. இத்தனை டால்ஃபின்ஸ் இருக்கு, ஸோ இத்தனை இது இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்த்துக்கணும், அதுக்கான தேவையெல்லாம் என்னென்ன இருக்கு அதை மானிட்டர் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி அந்த ரிவர் டால்ஃபின் வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றக்கான டேக்ஸ் வந்து பண்ண போறாங்க எங்க அஸ்ஸாம்ல. ரைட்டு. ஸோ அஸ்ஸாமோட கவர்னர் லக்ஷ்மண் அக்ஷாரியா, சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கேபிட்டல் திஸ்பூர். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம அஸ்ஸாம்ல இன்னொரு விஷயம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறது சரியா. பீஃப் கன்சம்ஷன் வந்து ஹோட்டல்ஸ்லயும் பப்ளிக் பிளேசஸ்லயும் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கிறது. பப்ளிக் பிளேசஸ்லயும் ஹோட்டல்ஸ்லயும் வந்து பீஃப் வந்து பீஃப் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க ஊர்ல அது மெஜாரிட்டியா இருக்கலாம். ஸோ அதனால அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எதுவும் யாரும் தப்பா பார்க்க வேண்டாம். ரைட். நான் பார்க்குறப்ப யோசிச்சேன், ஏன்டா இப்படி ஒரு சாப்பிட்றதுல கூட ஏன்டா கை வைக்கிறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா நீ சாப்பிட, அவனுக்கு பிடிச்சிருக்கா அவன் சாப்பிட்ற, அதை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க, அதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இதுல வந்து அது கோமாதா எங்கள் குலமாதா அத்து இத்து எல்லாம் சரி இல்லைன்னா சொல்லலை. ஸோ இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ எனக்கெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்தாலே பாவமா இருக்கு. மட்டன் சுக்கா நெய் சுக்கா போட்டு கொடுத்தா என்ன போடுறீங்க, அப்போ வந்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏண்டா ஒரு ஆட்டுக்குட்டியை கண்ணார பார்த்துட்டு அது கத்துற சவுண்ட் உங்களுக்கு காதுல கேட்கலையா, ஒரு கோழியை இப்படி கொன்னு தோலெல்லாம் உரிச்சு லாலிபப்ல இப்படி டிப் பண்ணி சாப்பிடுறீங்களா மைனஸ்ல, அப்பலாம் அந்த கோழியோட பாவமான குரல் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ என் தலையை சொல்ற மாதிரி பிளான்ஸும் லிவிங் பீங்ஸ் அந்த பீ சயின்டிபிக்கலி ஞாபகம் இருக்கா. ஸோ அதை மட்டும் வெட்டி காய்கறிலாம் சாப்பிட்றப்போ அப்போ என்ன செய்வீங்க, ஏன்டா இப்படி பேசுறீங்க.
பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ். ஓகேவா? நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வித் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுற்றி வந்து ஒரு கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்டே கொண்டு வர போறாங்க. 122 ஏக்கர். சரியா? ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 122 ஏக்கருக்கு வந்து நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுற்றி வந்து கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்டா மாற்ற போறோம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, எக்கனாமிக் டிரைவுக்கான ஒரு முன்னெடுப்பா இருக்கும். ஸோ வந்து பிசினஸ் பண்றதுக்கும் லெஷரான ஏரியாவுக்கும் ஒரு வைப்ரண்டான ஹப்பா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹப்னா வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல டெவலப் ஆகிற ஒரு இடமா, சரியா, அனைத்தும் கிடைக்கும் ஒரு இடமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்க சுற்றி அந்த கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ணி, ஸோ இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரீங்க, ஸோ அங்கே சும்மா சுற்றுறீங்க வைக்கிறீங்க, அந்த இடத்த போய் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து டேரக்டாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும், ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூவாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கும் அது வந்து அந்த இடத்த வந்து லீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெவன்யூவாக இருக்கும். சரி, வந்து அங்கே பிசினஸும் நடக்கும், ஸோ எக்கனாமி டெவலப் ஆகும், எல்லா விஷயமும் நடக்கும்ல. ஸோ அதற்காக ஒரு கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்டா நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சுற்றி ஒரு 122 ஏக்கர் கொண்டு வரப்போறாங்க. ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், ஏர்போர்ட் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு தெரியுமா? டெல்லி அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, டெல்லியே வெறும் 1000 ஏக்கர் தான் சுத்தி. நம்ம ஹைதராபாத் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து 1500 ஏக்கர். இருக்கிறதுலே இந்தியாவிலே மிகப்பெரிய கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் அதுதான். ஓகே, ஸோ ஏர்போர்ட் சுற்றி இருக்க கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஹைதராபாத்ல தான் இருக்கு. ரைட்டு. ஸோ யூபி கேபிட்டல் நொய்டா எங்க இருக்கு? யூபியில் இருக்கு. யூபி கேபிட்டல் லக்னோ, சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபன் பட்டேல். ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டேட், முதல் ஸ்டேட் யாரு? உத்தரப்பிரதேஷ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்டா? ரைட்டு. அம்பாசிடர். ஸோ சல்மான் கான் நேம்டு பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் கோகோ வேர்ல்டு கப். அதாவது கோகோ வேர்ல்டு கப் வந்து நடத்துறாங்கல்ல, ஸோ அதோட இந்தியன் பிராண்ட் அம்பாசிடராக கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம சல்மான் கான் ஐயா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? கோகோ வேர்ல்டு கப்புக்கான டெல்லியில் நடக்க போற வேர்ல்டு கப்புக்கு சல்மான் கான் ஐயா தான் பிராண்ட் அம்பாசிடராக கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? மொத்தம் 24 கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கொக்கோ வந்து குளோபல் லெவலில் பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடராக நம்ம சல்மான் ஐயா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா தான் வந்து 2025க்கான இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட ஜூனியர் வேர்ல்டு கப் எந்தெந்த மாதிரியான ஈவெண்ட், ரைஃபிள், பிஸ்டல், ஷார்ட் கன் ஈவெண்ட்டுக்கான ஜூனியர் வேர்ல்டு கப் யார் நடத்துறா? ISF நடத்துறாங்க. 2025 நடக்க போற டோர்னமெண்டோட ஹோஸ்ட் யாரு? இந்தியா. ரைட்டு. கிளியர். ஸோ குவிஸ் போயிடலாம் தானே? போயிடலாமே. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். கர்நாடகா கவர்னர் யாரு? தவர்சந்த் கெலாட். சாரி, எல்லாமே சொல்லி எழுதலையா? வேகமா சொல்லிட்டு இருக்கேன். பிரான்ஸோட பிரசிடென்ட் யாரு? இமானுவேல் மேக்ரன். அஸ்ஸாம் கவர்னர் யாரு? லக்ஷ்மண் ஆச்சாரியா. ஸோ லக்ஷ்மண் ஆச்சாரியா. ஸோ யூபி கேபிட்டல் ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யூபி லக்கே இல்லாத ஊர், லக்னோ. அவுச், கால்வழி வேற. ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. சொல்லலாம், மறந்துடவே கூடாதுப்பா, அவ்வளவுதான். ஸோ இன்னும் வந்து சக்திகாந்த் தாஸ் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிடும். சரியா? அவர் மாறிட்டார். இவர் எத்தனாவது? 26. சரியா? 26. ஸோ நிர்மலா சீதாராமன் கான்ஸ்டிட்யூன்சி கர்நாடகா. கிளியர். ஸோ எல்லாம் கரெக்டா இருக்கா? கர்நாடகா, சஞ்சய் மல்ஹோத்ரா, லக்னோ, லக்ஷ்மண் ஆச்சாரியா, இமானுவேல் மேக்ரன், டொனால்ட் ட்ரம்ப், எப்படி எல்லாமே ரைட்டு. சூப்பர். இந்தியா செலிபிரேட் நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இப்பதான் சொன்னேன், 2 எத்தனை? டிசம்பர் 22. டேஷ் பார்ட்னர் வித் லேண்டிஸ் பிளஸ் கியர் டு என்ஹான்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி சொல்யூஷன். யார் வந்து லேண்டிஸ் பிளஸ் கியரோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தா எனர்ஜி எஃபிஷியன்சி சொல்யூஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக? TCS. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் கமிட்டி டு அட்ரஸ் ஷார்டேஜ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஷார்டேஜ் அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த கமிட்டியோட ஹெட் யாரு? டிஃபென்ஸ் செக்ரட்டரியான கிரிதர் அர்மானே. டேஷ் லான்ச்சஸ் 100 crore கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ்க்காக. இப்பதான் அதான் சொன்னேன். யார் லான்ச் பண்ணா? பிரஹ்லாத் ஜோஷி லான்ச் பண்ணாரு. டேஷ் லிஞ்சஸ் உமன் அண்டர் 19 T20 ஏசியா கப் இல்ல உமன்ஸ் கேட்டகரியில யார் வின் பண்ணா? எந்த டீம் வின் பண்ணாங்க? இந்தியா பங்களாதேஷை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. ரைட்டு. ஸோ அவ்வளவுதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸோ, குவெரிஸோ, இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா DAV_3073 எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே மக்களே. ஸோ வேற எதுவும் குவெரிஸோ, இஷ்யூஸோ இருக்கானோ எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் வீக்கான ஆஃபர் வந்து ஸோ மேக்ஸிமம் 1 or 2 daysல க்ளோஸ் ஆயிரும். ஸோ வேணுன்றவங்க ராயல் பாஸோ ஏதோ தேவைப்படுதுன்னா இப்பயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 yearக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமமான பிரைஸ்ல கிடைக்கும். ரைட்டா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you. பை.